நாடு முழுவதும் நீதிபதிகள் நியமனம், அதிகாரிகள் நியமனம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவது ஆகியவை தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு உட்பட மொத்தம் 18 மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக அரசு தரப்பில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதால் விரைவில் நடைமுறைக்கு வரும் எனவும், இருப்பினும் குறைந்தபட்சம் 3 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அத்துடன் தமிழ்நாடு தலைமை செயலாளர் கடந்த 19ஆம் தேதி பொறுப்பேற்றுள்ளதால் நேரில் ஆஜராவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்கப்பட்டது. இதனையடுத்து 3 மாத கால அவகாசம் தர இயலாது என தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு உட்பட மொத்தம் 18 மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவார கிரிவல வீதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பறிபோனதால் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கருப்பு கொடியேற்றி கடையடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. முன்னதாக பழனி கிரிவல பாதைகளில் ஆக்கிரமிப்பு கடைகளால் அவதியடைவதாக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த சாலையோர வியாபாரிகளால் என் மண் என் உரிமை என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு கடந்த 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் வருகின்ற 24, 25ஆம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருப்பதையொட்டி தங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய கோரி கருப்பு கொடியேற்றி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கஞ்சா குற்றவாளி காவல் நிலையத்திலிருந்து கை விலங்குடன் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாரா படவேடு குளக்கரை பகுதியைச் சேர்ந்த காமேஷ் கஞ்சா வைத்திருந்ததாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது எதிர்பாராத விதமாக கை விலங்குடன் தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து காட்பாடி பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காமேஷ் மீது ஏற்கனவே பல குற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விடிய ஆட்சியில் விசாரணை கைதி தப்பிச் செல்லும் அளவிற்கு போலீசார் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் விடிய ஆட்சியினர் பல இடங்களில் வாய்க்கால் மதகுக்கு பெயிண்ட் அடித்து அதன் அடிப்பகுதி மண்ணை மட்டும் வெட்டி அகற்றிவிட்டு தூர்வாரி விட்டதாக போட்டோ எடுத்துச் செல்வது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் நூற்றுக்கணக்கான வாய்க்கால்கள் இன்னும் தூர்வாரப்படாமல் உள்ள நிலையில் மதகுக்கு மட்டும் பெயிண்ட் அடித்து அதன் அடிப்பகுதியில் மண்ணை மட்டும் சுத்தம் செய்து தூர்வாரியதாக விடிய அரசு அதிகாரிகள் விளம்பரப்படுத்திக் கொள்வதாக விவசாயிகளும் கிராம மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் போனால் பருவமழை காலத்தில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் போகும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுடன் எவ்வித பண பரிமாற்றமும் நிகழவில்லை என இயக்குநர் நெல்சனின் மனைவி மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கறிஞர் மூலம் பொது நோட்டீஸ் அனுப்பியுள்ள நெல்சனின் மனைவி மோனிஷா கடந்த 7ஆம் தேதி வழக்கறிஞர் கிருஷ்ணன் தொடர்பாக தனக்கு காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அந்த சம்மனுக்கு ஆஜராகி முழு விளக்கத்தையும் அளித்துவிட்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தனது வங்கிக் கணக்கிலிருந்து பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும், தனது கணவர் இயக்குநர் நெல்சன் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இத்தகைய தவறான செய்தி பரப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதை தவிர்க்க கேட்டுக் கொண்டுள்ள அவர், தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி வரும்